ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா எல்லாம் அரைச்சி இப்போ சிக்கனில் சேர்த்துக்கிடுதோம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காண்டி தேவையான பொருட்கள்: உள்ளி இவ்வளோ, 6 உள்ளி எடுத்திருக்கோம், 5 தக்காளி எடுத்திருக்கோம், சுஹானாக்குள்ள சிக்கன் பிரியாணி மிக்ஸ் போட போகிறோம். இது 900 கிராம் கறி தான். அதுக்கு ஒரு பக்கெட் சுகர்னா மிக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணணும். சைடில் வச்சுருங்க. சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை நம்ம 20 மினிட்ஸ் சைடில் வச்சுருவோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சிட்டோம். சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது 200 ml எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இது நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிற ஸ்பைசஸ். இப்போ நம்ம உள்ளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் வறுக்கணும். உள்ளி நல்லா வெந்துட்டு இப்படி கோல்டன் ப்ரௌனில் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சீக்கிரம் வேவதுக்காண்டி நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 கைப்பிடி. இப்போ புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினாவும் 2 பிடி அளவு போடணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 6 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், சின்ன கிளாஸ்க்கு. நம்ம 6 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கனால 12 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். அப்போ தான் அது கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம இந்த 12 கிளாஸ் தண்ணியும் சூடு பண்ணி எடுத்துக்கிடலாம். சிக்கன் முக்கால் பதத்துக்கு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நனைய வச்சுருக்கதை சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம கொதிச்ச தண்ணியை ஊற்ற போகிறோம் பிரியாணியில். மொத்தம் 6 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 12 கிளாஸ் தண்ணி.
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கடைசியாக நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிடலாம். அப்புறம் பிரியாணி மூடிடலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிடலாம் கடைசியாட்டு. தண்ணியெலாம் இப்போ வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு தம் வைக்க போகிறோம். 15 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு தம் வச்சுருப்போம். இப்போ நம்ம தம் உடைக்க போகிறோம். எவ்வளோ அழகாக பிரியாணின்னா ரெடி ஆகிட்டு பாருங்கள். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாட்டு ரைத்தா அதுவும் ரெடி. போருங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.